இது என்னுடைய வழக்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உண்மை உள்ள தேவன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வருஷத்தின் அது அடுத்த வருஷத்தின் ஆரம்பத்திலே நான் அதை எடுத்து பார்க்கும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் சந்தித்திருப்பார். எல்லாத்துக்கும் நான் டிக் பண்ணுவேன். உன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தரை விசேஷித்த விதமாய் நீ எண்ணும் போது கர்த்தர் உனக்காக எண்ணினதை சீக்கிரமாய் உனக்கு தர வாஞ்சி உள்ளவராய். நீதிமொழிகளிலே உன்னுடைய வாயினாலே நீ எதை சொல்லுகிறாயோ அதை நான் நடப்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைய கர்த்தரை பற்றி உனக்கு ஒரு தெளிவை கர்த்தர் விளங்கப்படுத்துகிறார். I am a special God. நான் ஒரு விசேஷித்த தேவன். நான் விசேஷித்த காரியத்தை உனக்கு தரப்போறேன். அதற்காக எல்லா ஆயத்தங்களும் நடந்து விட்டது. அதற்கான எல்லா மகிமையும் நடந்து விட்டது. அன்றைக்கு ஆபிரகாமுக்கு பெரிய நாட்டை வைத்திருந்தார். ஆசீர்வாதமான கானானை வைத்திருந்தார். அதை கொடுப்பதிலே கர்த்தர் மிகவும் வைராக்கியமாயிருந்தார். அதை கர்த்தர் கொடுத்தார். அன்றைக்கு யோசேப்புக்கு பெரிய பண்டகசாலைகளை கர்த்தர் வைத்திருந்தார். பிரதம மந்திரியினுடைய ஆசனத்தை கர்த்தர் வைத்திருந்தார். சொன்னவர் அதை கொடுத்தார். அன்றைக்கு மோசேக்கு பெரிதான ஒரு சேனையை ஜனத்திரளை கர்த்தர் வைத்திருந்தார். அதை கர்த்தர் கொடுத்தார். அன்றைக்கு பேதுருவை பார்த்து, உன்னை நான் மீன் பிடிக்கிறவனாக அல்ல மனுஷரை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன் என்று சொன்னவர் ஒரே நாளிலே 5000 பேர் ரட்சிக்கப்படத்தக்கதாய் மனம் திரும்பத்தக்கதான பெரிய திரள் ஒன்றை வைத்திருந்தார். வேதம் சொல்லுகிறது, அன்றைக்கு எல்லாரும் தங்களுடையதை விற்று பேதுருவினுடைய பாதத்தடியிலே கொண்டு போய் போட்டார்களாம். யோசித்து பாருங்க. ஒவ்வொரு ராத்திரியும் இரவு பகலாக நித்திரை முழித்து மீன் பிடித்த அந்த மனுஷனுடைய காலடிகளிலே கோடிக்கணக்கான பணம், நகைகள், வளவு வித்த, காணி வித்த, வீடு வித்த, ஒரு பொருட்கள் வித்த எல்லா பணத்தையும் கொண்டு வந்து அந்த மீன் பிடிக்கிற செம்படவனுடைய காலிலே வைத்தார். நாம் நினைப்பதற்கும் வாஞ்சிக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நம்முடைய பிள்ளைகளுக்கூடாக, நமக்கூடாக, நம்முடைய பெற்றோருக்கூடாக கிரியை செய்கிறது நம்முடைய ஆண்டவர். The special. பிரியமானவனே, ஆத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. மிதித்திடுவாய், தாண்டிடுவாய், மிதித்திடுவாய், தாண்டிடுவாய். மான்கால்கள் உனக்குண்டு மறவாதே, மான்கால்கள் உனக்குண்டு மறவாதே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து. விசுவாசத்தோடு பாடுங்க. பிரியமானவளே, பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகளே. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகளே. பாவங்களை நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகளே, உதறி தள்ளிவிட்டு ஓடு மகளே. உன் ஆத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றையும்
எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரயாணத்தில் மேடு உண்டு பள்ளங்களும், பிரயாணத்தில் மேடு. விசுவாசத்தோடு பாடுங்க, இது அது உனக்கு ஆகும். விடுவாய், தாண்டிடுவாய், மிதித்திடுவாய், தாண்டிடுவாய். மான்கால்கள் Hallelujah. Thank you, Lord. Yes, Lord. Sugamai. Receive the healing. அவருடைய சுகம் கலிகூறுதோ. என் மகனே, என் மகனே, நீ வேர் ஊற்றுவாய். என் மகனே, பூத்து குலுங்கிடு, காய்த்து கனி தருவாய். இந்த பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய். இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவாய். இந்த பூமி எல்லாம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தன்னுடைய ஆசீர்வாதத்தோடு வேதனையை கூட்ட மாட்டார். ஆமென். கர்த்தர் உனக்கு கொடுக்க போற ஆசீர்வாதத்தோடு ஒரு நாளும் வேதனை வராது, ஒரு நாளும் அதனாலே வியாதி வராது. அதை சிந்தித்து சிந்தித்து நீ சோர்ந்து போவதில்லை. கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாரானால், கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதங்களை வீட்டுக்கு அனுப்புவாரானால், கர்த்தருடைய வீட்டிலே ஆசீர்வாதங்களை கொட்டுவாரானால் அதனாலே வேதனை வராது, வியாதி வராது. உன்னுடைய ஆத்துமா வாழும். நீ பூத்து குலுங்குவாய், காய்த்து கனி தருவாய். இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற ஆயத்தம் பண்ணினதை கர்த்தர் எங்களுக்காக நியமித்து வைத்திருக்கிறபடியாலே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நினைப்பதற்கும் நான் வாஞ்சிப்பதற்கும் மிகவும் அதிகமாய், மிகவும் அதிகமாய் எனக்குள்ளே கர்த்தர் கிரியை செய்கிறார். பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயம் செய்யும் பெரியவர் எனக்குள்ளே. நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் அவர் உறங்குவதில்லை. யாக்கோவே, நீ வேறொன்றுவாய், பூத்து குலுங்குவாய், காய்த்து கனி தருவாய், பூமியெல்லாம் நிரப்புவாய். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே என்றென்றும் ஸ்தோத்திரி. சொல்லுங்க, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே என்றென்றும் ஸ்தோத்திரி. சொல்லுங்க, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே என்றென்றும் ஸ்தோத்திரி. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே என்றென்றும். முழு மனதோடு பாடுவோமா? ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே என்றென்றும் ஸ்தோத்திரி. கிறிஸ்துவுக்குள்
மிகவும் பிரியமானவர்களே, இந்த செய்தியிலே நீங்கள் பார்த்தீர்கள், கேட்டீர்கள். நமக்காக தேவன் விசேஷித்த விருந்தை ஆயத்தப்படுத்துகிறார். அன்றைக்கு அந்த இளைய குமாரன் மனம் திரும்பின பொழுது, மனம் திரும்பினது மாத்திரமல்ல, அவன் எழுந்து தன்னுடைய தகப்பனுடைய வீட்டுக்கு வந்த போது அவனுடைய வாழ்க்கையிலே அவன் எதிர்பார்க்காத ஒரு விருந்தை அவன் சந்திக்கிறான். அந்த விருந்து அவனுடைய வாழ்க்கையிலே பெரிதான சந்தோஷத்தை, பெரிதான மகிழ்ச்சியையும் கொடுக்கிறது. ஆனால் அந்த விருந்துக்கு உரியவனாகிய, மிகவும் உரிமையாளனாயிருந்த அந்த மூத்த குமாரனோ அந்த விருந்தை அனுபவிக்கவில்லை. அந்த மகிழ்ச்சியை அவன் அனுபவிக்க முடியவில்லை. காரணம், அவனுக்கு தன்னுடைய சகோதரன் மேலே இருந்த வெறுப்பு, அவனுக்கு தன்னுடைய சகோதரனை குறித்து இருந்த ஒரு கசப்பு, பாரமில்லாத தன்மை, துக்கமில்லாத தன்மை. ஆகவே இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் கர்த்தர் வைத்திருக்கிற அந்த மகத்துவமான விருந்தை தங்களுடைய சுயநலங்களினாலும், தங்களுடைய கர்சனையின்மையினாலும், ஏனோ தானவென்ற தன்மையினாலும், எல்லாவற்றுக்கும் மேலாக திருச்சபையை குறித்த தெளிவில்லாதபடினாலும், தேவனுடைய விருந்தை குறித்த தெளிவில்லாமையினாலும் அவர்கள் தேவன் தம்முடைய அன்பினாலே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த விருந்தை இழந்து போகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் அப்படிப்பட்ட மகிமையான அந்த விருந்தை அனுபவிக்க வேண்டும் என்று கர்த்தர் உங்களுக்கான விசேஷித்த திட்டங்களை, நோக்கங்களை வைத்திருக்கிறார். அந்த நோக்கங்களையும் திட்டங்களையும் உங்களுக்குள்ளே இருக்கிறதான சுயநலங்களினாலும், கசப்பான வேர் முளைத்தெலும்புகிறதுனாலும், சகோதரர்களை குறித்த ஏனோ தான் என்ற தன்மையினாலும், பாரமின்மையினாலும் அந்த மகிமையான விருந்தை இழந்து போகாதீர்கள். இன்றைய கர்த்தர் நமக்காய் வைத்திருக்கிற விசேஷித்த மகிமையான காரியங்களை, ஆசீர்வாதங்களை நாம் மனம் திரும்பி எங்களுடைய தகப்பனாகிய அந்த அன்புள்ள தெய்வத்தோடு இணைந்து இதை பெற்றுக்கொள்வோம். அவர்களை அழைக்கும் பொழுது அவருக்கு செவி கொடுத்து அவருடைய விருந்திலே கலந்து கொள்வோம், மகிமையிலே கலந்து கொள்வோம், அவர்களுக்காய் வைத்திருக்கிற ஊழியங்களிலே கலந்து கொள்வோம், அவர்களுக்காய் வைத்திருக்கிற திருச்சபைகளிலே கலந்து கொள்வோம், பங்கு பெறுவோம். ஆராதனைகளை நாங்கள் தவற விடாதபடி அந்த ஆராதனைகளிலே கலந்து கொள்வோம். கர்த்தர் நிச்சயமாகவே அந்த மகிமையான விருந்தின், மகிமையான ஆசீர்வாதத்தின், மகிமையான தேவனுடைய திட்டத்தின் அந்த நோக்கத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கூடாகவும் நிறைவேற்றி நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் பெற்ற ஆசீர்வாதத்தை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். எங்களுடன் தொடர்பு கொள்ள கிழக்கிழங்கை சுவிசேஷ பணி இலக்கம் 27 விமான நிலைய வீதி, ஊரணி, மட்டக்களப்பு, ஸ்ரீலங்கா. தொலைபேசி எண் 004652222800. இணையதளம் www.go-spell.com. மின்னஞ்சல் rs_kugan@yahoo.com. Our contact East Lanka Evangelical Mission, number 27, Airport Road, Urani, Batticaloa, Sri Lanka. Telephone 009465222800. Web www.go-spell.com. Email rs_kugan@yahoo.com. இலங்கையின் கிறிஸ்தவ தொலைக்காட்சி வரலாற்றில் புத்தம் புதிய பல்சுவை நிகழ்ச்சி சுவிசேஷத்தின் ஓசை ஒவ்வொரு வியாழக்கிழமைகளிலும்